ஸ்டார் தொகுதி அப்படின்னு இந்த தொகுதியிலலாம் திமுக ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதிமுகவும் சரி பாஜகவும் சரி ரொம்ப டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய தொகுதிகள்லாம். கன்னியாகுமரியை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தேசிய அரசியல் வந்து ஒரு படி மேலோங்கி இருக்கும். அதே மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரி வசந்தகுமார் கன்னியாகுமரியில் நிற்கிறார். விஜய் வசந்த் அவர் நிற்கும்போது என்னென்னா வசந்தகுமார் அவர்களோட அந்த பாரம்பரியம், அந்த அப்பாவோட அவர் எடுத்து வைத்த அந்த செல்வாக்கு, பணபலம். வேலூரை பொறுத்தவரை மும்முனை போட்டி எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த கேசி வீரமணி வந்து நேற்று சொல்கிறார், என்ன போய் முதுகில் குத்திட்டேன்னு ஊராக பேசுகிறேன், இப்போ குத்துறேன் நான் உன்னை. கூட்டணியில் இருந்தோம், ஒன்றா போனோம், பயணம் பண்ண, நீங்கள் ஜெயிக்கல, கொஞ்சம் ஓட்டில் தோற்று போயிட்டீங்க, இன்றைக்கி என்ன சொல்லிட்டீங்க, நான் தான் காரணன்ற மாதிரி பண்ணிட்டீங்க, இப்போ நான் குத்துறேன் இனிமேல், இப்போ நான் காட்டுறேன் யார் அப்படின்னு வீரமணி சொல்கிறார். உண்மையான முகத்தை பார்ப்பீங்க. ஆமாம், உண்மையான முகத்தை பார்ப்பேன். இதில் என்னென்னா வீரமணிக்கு லாபம், வீரமணி அவர்களுக்கு ஏசி சண்முகத்தை வெற்றி பெற வைக்கிறது கடினம், ஆனால் ஏசி சண்முகத்தை தோக்கடிக்கிறது சுலபம், ஈஸி. இப்போ நீலகிரிஸை பொறுத்தவரைலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதி வந்து பொதுவாக வந்து உங்களுக்கு திமுக அண்ணா திமுக மாறி மாறி வர தொகுதி. அண்ணன் நேராஜா வந்துட்டு சாதாரணமாக இருக்கிறவங்க கூட கோவம் வர மாதிரி எப்படின்னா பேசி விட்ருவார். இந்து கடவுள் அப்படி, இந்து கடவுள் இப்படி, சனாதனத்தை ஒழிப்பேன்னு அவர் பேசாமல் இருந்தார்னா அவரோட வெற்றி வாய்ப்பு பிரச்சனை இல்லாமல் போகும். அதாவது சுலபமாக ஜெயிக்க வேண்டிய இடத்த கடினமாக ஆக்கிக்கிறதும் இல்லை சுலபமாக ஜெயிச்சுட்டு போகிறதும் அண்ணன் ஆராஜாவோட வாயில் தான் இருக்கும். அப்போ ஊட்டியில் பொறுத்தவரைலாம் பாரதிய ஜனதா கட்சி கேட்கவே வேணாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சது, ரொம்ப பிடிக்கும். அந்த அப்போ வந்து என்னென்னா ஒரு ஊராக போயிட்டு அந்த ஊரை மொத்தமாக வந்து இது வந்து உங்களுக்கு பாரத பிரதமர் இப்படி பண்ணுறாரு, நீங்களாம் இந்துக்கள் தானே, நீங்கள் இந்துக்களாக வாங்க, உங்களை விட்டிங்கன்னா வந்து நீங்களாம் மாறிடுவீங்க, வேறு மதத்துக்கு போயிடுவீங்க, இந்த மாதிரி பிரச்சாரமும் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு அங்கே வசதியாக இருக்கும். ஸ்டார் தொகுதி அப்படின்னு இந்த தொகுதியிலலாம் திமுக ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதிமுகவும் சரி பாஜகவும் சரி ரொம்ப டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய தொகுதிகள்லாம் என்ன? உங்களுக்கு வந்து மும்முனை போட்டி ஒரு சில இடத்துல நடக்கும். மும்முனை போட்டி உருவாக்கின அந்த சாத்தியம் இருந்தாலும் கூட ஓட்டு பிளவுபட்டுச்சுன்னா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு நன்றாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்ட அந்த ஒரு சில தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக சொன்னோன்னா கன்னியாகுமரியை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தேசிய அரசியல் வந்து ஒரு படி மேலோங்கி இருக்கும். காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி. அதாவது தமிழகத்தில் வந்து மற்ற 38 தொகுதி எல்லா தொகுதியிலையுமே வந்து தேசிய கட்சிகள் வந்து ஒரு சுமைதான் திராவிட கட்சிகளுக்கு. கூட்டணி இல்லாமல் நின்னாங்கன்னா அவங்களே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு சூழ்நிலையை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கன்னியாகுமரி, அதே மாதிரி உங்களுக்கு கன்னியாகுமரியை தாண்டி வேலூர் பார்த்திங்கனாலும் கொஞ்சம் தேசிய அரசியலில் கொஞ்சம் மையமாக வைத்து இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா கடந்த 2 தேர்தலில் ஒரு டஃப் ஃபைட்டை தான் பார்த்தோம். போன முறையும் பார்த்திங்கன்னா கதிரானந்த் அவர்களுக்கும் ஏசி சண்முகத்துக்கும் 8141 ஓட்டில் தான் வித்தியாசம் இருந்தது. அதே மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரி வசந்தகுமார் கன்னியாகுமரியில் நிற்கிறார். விஜய் வசந்த் அவர் நிற்கும்பொழுது என்னென்னா வசந்தகுமார் அவர்களோட அந்த பாரம்பரியம், அந்த அப்பாவோட அவர் எடுத்து வைத்த அந்த செல்வாக்கு, பணபலம், மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல பெயர், இது மாதிரி விஷயங்கள் அவருக்கு வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு. அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணனும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு குடும்ப அரசியல் இல்லை, வாரிசு கிடையாது, ஒரு பெரிய கெட்ட பேர், ஆல்ரெடி 2014 வின் பண்ண ஒரு வேட்பாளர். அதே மாதிரி லோக்கல் கிரவுண்டட் பாலிட்டிஷியன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெச்சூர்டான ஒரு பாலிட்டிஷியன், ஒரு அறவை கட்டுத்தனமாக இல்லை கத்துக்குட்டி போன்ற மாதிரி அந்த ஒரு சிந்தனை எண்ணோட்டம்லாம் இருக்காது. அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ் பிஜேபியுமே ஒரு சம பலத்தில் இருக்காங்க. இப்போ அங்கே வந்து அதிமுகவும் தனியாக களம் கண்டது அப்படின்னும் போது அங்கே கண்டிப்பாக வந்து ஒரு மும்முனை போட்டி வந்து உருவாகுது. அதே மாதிரி நம்ம வேலூரை பொறுத்தவரையில் மும்முனை போட்டி உருவாயிருக்கு. வேலூரை பொறுத்தவரையில் மும்முனை போட்டி எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த கேசி வீரமணி வந்து நேற்று சொல்கிறார், என்ன போய் முதுகில் குத்திட்டேன்னு ஊராக பேசுகிறேன், இப்போ குத்துறேன் நான் உன்னை, இப்போ காட்டுறேன் நான் யார். இதுதான் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வரவேற்பான ஒரு விஷயம். நம்ம பத்திரிகையாளர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இது வந்து ஒரு தேர்தல் என்பது ஒரு ஆக்டிவ் ஆயிருக்காருன்னு சொல்ல வரீங்க. ஆமாம், ஆக்டிவ் ஆயிருக்காரு. அட்ரஸே இல்லாமல் இருந்தார் வீரமணி. அவர் மீது வந்து அதிகமாக விமர்சனம் வைக்கப்பட்டது என்னன்னா, இவர் வந்து திமுகவோட சேர்ந்து வேலை செய்கிறாரு, அமைச்சர் துரைமுருகனோட நட்பு பாராட்டுறாரு, அங்கே இருக்கிற கான்ட்ராக்டர்லாம் வந்து துரைமுருகனுக்கும் வணக்கம் வச்சாங்க, போன ஆட்சி காலத்தில் கேசி வீரமணிக்கும் வணக்கம் வச்சாங்க, இவங்கெல்லாம் வந்து பங்காளி மாதிரி இருக்காங்க, வீக் கேண்டிடேட் எல்லாம் போட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருந்தது. அந்த விமர்சனத்தை என்ன பண்ணுறார், ஏசி சண்முகம் எடுத்து சிமெண்ட் எடுத்து பூசி மூட்டார். ஆமாம், இது விமர்சனம் இல்லை, உண்மையிலே இருக்கிறதா பாருங்கள் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டார். இப்போ அது என்ன ஆகுதுன்னா கேசி வீரமணிக்கு குத்துது குடையுது. இன்னொன்று, கேசி வீரமணி அவர்கள் வந்து அந்த திராவிட பாரம்பரியம் வந்து நம்பிக்கை அதிகமாக கொண்டு வரும். இப்போ அம்மா ஜெயலலிதா இருந்த காலத்திலே பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து ஃபுல்லாக குனிஞ்சாங்கன்னா இவர் வந்து அவ்வளோ குனிய மாட்டார், இப்படி தான் வணக்கம் வைப்பார். அப்போவே வந்து பெரிய அவர் இந்த கார் ஷோலாம் நடக்கும் நந்தனத்துலலாம், அந்த சொகுசு கார்கள், அதிலலாம் வந்துட்டு இந்த கார் இருக்கா அந்த கார் இருக்கான்லாம் கேட்பார். ஒரு மிகப்பெரிய பணக்காரர், ஒரு செல்வந்தரன் கூட.
அப்போ அதெல்லாம் இருக்கும்போது அந்த ஒரு செல்வந்தரை வந்து ஏசி சண்முகம் வந்து இப்போ என்னன்ட்டாரு, அவரும் செல்வந்தர் தானே? அவ்வளோ செல்வந்தர் தான், பட் மலிவாக பேசிட்டார்ல. இப்போ ஓகே, கூட்டணியில் இருந்தோம், ஒன்றா போனோம், பயணம் பண்ண, நீங்கள் ஜெயிக்கல, கொஞ்சம் ஓட்டில் தோற்று போயிட்டீங்க, இன்றைக்கி என்ன சொல்லிட்டீங்க, நான் தான் காரணன்ற மாதிரி பண்ணிட்டீங்க, இப்போ நான் குத்துறேன் இனிமேல், இப்போ நான் காட்டுறேன் யார் அப்படின்னு வீரமணி சொல்கிறார். உண்மையான முகத்தை பார்ப்பீங்க. ஆமாம், உண்மையான முகத்தை பார்ப்பேன். இதில் என்னன்னா வீரமணிக்கு லாபம், வீரமணி அவர்களுக்கு ஏசி சண்முகத்தை வெற்றி பெற வைக்கிறது கடினம், ஆனால் ஏசி சண்முகத்தை தோக்கடிக்கிறது சுலபம், ஈஸி. அப்போ அட்வான்டேஜ் பொசிஷனில் வீரமணி இருக்கார். அவர் ஆல்ரெடி வெற்றி பெற வைக்க ட்ரை பண்ணார், முடியல. ஆனால் இந்த வாட்டி தோக்கடிக்க தானே வைக்கணும். அப்போ போன வாக்கு வாண்டி நீங்கள் வாங்கின வாக்கை விட இந்த வாட்டி குறைச்சி வாங்கினா காரணம் யார்? என்ன எதிர்த்தீங்க, என் செல்வாக்கில் அப்போ கூட வாங்கினீங்க. இப்போ என் செல்வாக்கு இல்லை, என்னை எதிர்த்தீங்க, அதனால் நான் தான் அந்த இது அதுவும் அப்போ அங்கே ஒரு மும்முனை போட்டி வரும். அப்போ பாரதிய ஜனதா கட்சியும் அதை வந்து சுலுவாக எடுத்துக்காது. அதுவும் பாரதிய ஜனதா கட்சின்றதை தாண்டி ஏசி சண்முகம், நான் சொல்கிற கேண்டிடேட்ஸ் பாருங்கள், நான் வந்து அங்கே வந்து பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறேன், இங்கே வந்து ஏசி சண்முகம் சொல்கிறேன். ஒவ்வொரு இடத்துல அந்த கேண்டிடேட்டோட அந்த தனி செல்வாக்கை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அதை பார்க்கும்போது என்னென்னா, ஏசி சண்முகம் அவரும் ஒரு செல்வந்தர், அவரும் வந்து காலேஜ் ஸ்கூலு என்னென்ன சொத்து வாங்க முடியுமோ எல்லாம் அப்போ வாங்கி போட்டது, அதுக்கப்புறமா வாங்கி போட்டது, தொடர்ந்து வாங்கி போட்டுனே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு செல்வந்தர் தான் அவரும். களத்தில் இருக்காரும்போது அவர் கௌரவமோ அவரோட வாக்கு சதவீதம் அவர் குறையிறது விரும்ப மாட்டார். என்னன்னா பொதுமக்களுக்கெல்லாம் ஒரே ஜாலி, எதனா கம்மியாக அதெல்லாம் செஞ்சாங்க உங்களுக்கு நல்லா கோச்சிக்கணும் பொதுமக்கள். நான் கடந்த காலத்துலலாம் இதெல்லாம் தப்பு, வாக்காளர்கள்லாம் வந்து கண்ணியமாக இருக்கணும்லாம் நானே பேசியிருக்கேன். பட் என் பார்வையை நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா ஆளுமை அரசியல்வாதிகள் பணத்துக்கு இவ்வாறு ஆசைப்பட்டு கொண்டு அரசியல் பண்ணும்போது சாமானிய பொதுமக்கள் வண்டி ஏன் அப்படி இருக்கும்? மாற்றம் என்பது உள்ள நல்ல அரசியல் என்பது அரசியல் தலைவர்கிட்டேருந்து வரணும், பொதுமக்கள் கிட்டேருந்து வரக்கூடாது, கீழே இருந்து. அதனால் மக்கள் வந்து உங்கள் ஊருக்கு வந்துட்டு அவங்களாம் வரும்போது என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போயே வாங்குறீங்களோ இல்லை அப்புறமா வாங்குறீங்களோ என்னமோ, புரிகிறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது வேலூர் பார்த்துட்டோம், அடுத்தது வந்து நம்ம வந்து நீலகிரிஸ் போவோம். இப்போ நீலகிரிஸை பொறுத்தவரையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதி வந்து பொதுவாக வந்து உங்களுக்கு திமுக அதிமுக மாறி மாறி வர தொகுதி. படுகா சமூகத்தினர் இருக்காங்க, காட்டு நாயக்கர் இருக்கிறாங்க, அப்புறமா வந்து உங்களுக்கு மலை குறும்பன் இருக்காங்க, அதுக்கப்புறம் இருளர் இருக்காங்க. அது மாதிரி ட்ரைபல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதி. இந்த மாதிரி ட்ரைபல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற தொகுதியில் எப்படின்னா வந்து இந்த ஊர் கட்டுப்பாடு ஒன்று இருக்கும். ஒரு ஊரில் இருக்க அந்த சாமியார் இல்லை அந்த ஒரு தலைவர் இல்லை அந்த அவங்களோட அந்த எல்லதாமி சாமி பூஜை பண்ணுறவர் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து என்ன ஆகுனா கம்யூனலாக வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு எப்பயுமே ஒரு இது இருக்குது. அப்போது அந்த சமூகத்தினர் மீது ஒரு தாக்கம் இருக்கும், அந்த பிரச்சார யுக்தி இருக்கும். அதே மாதிரி பொதுவாக வந்து அவங்களாம் வந்து கொஞ்சம் இந்த மதம் மாத்திர விஷயங்கள் இல்லை இந்த அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க இந்த மலை இருக்கிற பகுதியில். அப்போ ஊட்டியில் பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி கேட்கவே வேணாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சது, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அப்போ வந்து என்னென்னா ஒரு ஊராக போயிட்டு அந்த ஊரை மொத்தமாக வந்து இது வந்து உங்களுக்கு பாரத பிரதமர் இப்படி பண்ணுறாரு, நீங்களாம் இந்துக்கள் தானே, நீங்கள் இந்துக்களாக வாங்க, உங்களை விட்டிங்கன்னா வந்து நீங்களாம் மாறிடுவீங்க, வேறு மதத்துக்கு போயிடுவீங்க, இந்த மாதிரி பிரச்சாரமும் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு அங்கே வசதியாக இருக்கும். அப்புறம் அங்கே களம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா முன்னாள் சபாநாயகர் தனபால் அவரோட மகனை இறக்கியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு லோகேஷ் பொறுத்தவரை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்லலாம் கோஆர்டினேட் பண்ணி வேலை செஞ்சுருக்காரு, அது அதிமுக ஐடி விங் செல்லில். அப்போ வந்து ஒரு ஒரு இளைஞர் கூட்டம் தனக்குன்னு ஒரு 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 செல்வாக்கு அதை வைத்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. பெரிய கெட்ட பேர் யாருக்கிட்டையும் கிடையாது, அவருக்கும் கிடையாது, பெருசாக அவங்க அப்பாவுக்கும் கிடையாது. அவங்க பாட்டுன்னு யாரும் வம்பு தும்புக்கும் போகாமல் நாகரிகமான ஒரு அரசியல் பண்ணிட்டு போகிற ஒரு குடும்பம் அப்படின்னு. அது அந்த குடும்பத்திலேருந்து வாரிசு அரசியல் தான், ஆனால் ரெட்டையில சின்னத்தில் நிற்கிறாங்க. அப்போ இந்த சைடு முருகன் அமைச்சரே நிற்கிறாரு, அப்புறம் அந்த சைடு ரெட்டையில சின்னம் நிற்கிது. இந்த சைடு பார்த்திங்கன்னா அண்ணன் ஏ ராஜா. அண்ணன் ஏ ராஜா வந்துட்டு சாதாரணமாக இருக்கிறவங்க கூட கோவம் வர மாதிரி எப்படின்னா பேசி விட்ருவார். ஒரே ஒன்று என்னென்னா இப்போ அங்கே மலையில் போயிட்டு இந்து கடவுள் அப்படி இந்து கடவுள் இப்படி சனாதனத்தை ஒழிப்பேன் கிழிப்பேன்னு அவர் பேசாமல் இருந்தார்னா அவரோட வெற்றி வாய்ப்பு பிரச்சனை இல்லாமல் போகும். இல்லை நான் வந்து இப்படி தான் பேசுவேன், திரிச்சு பேசினா பேசிக்கங்க, நான் இதுக்கு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரினா அங்கேயும் வந்து மும்முனை போட்டி ஸ்ட்ராங் ஆகிடும். அதாவது சுலபமாக ஜெயிக்க வேண்டிய இடத்த கடினமாக்கிக்கிறதும் இல்லை சுலபமாக ஜெயிச்சுட்டு போகிறதும் அண்ணன் ஆ ராஜாவோட வாயில் தான் இருக்குது. அவரை மாதிரி ஆமாம், அதாவது ரொம்ப விலை கொடுத்து வாங்குறதுன்னு வாங்கல, அது வந்து அண்ணனுக்கு வந்து கை வந்த கலை. அது அவர் எப்படி பண்ண போகிறாருன்னு தெரியல. இன்னொன்று திமுக ஆல்ரெடி பார்த்தோம், லத்தி சார்ஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. குழுக்குழுன்னு இருக்க வேண்டிய ஒரு இடத்துல லத்தி சார்ஜ் வந்துச்சு. அப்போ இந்த 3 பேரோட போக்கு பாருங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் உக்கரம் கம்மியாக இருக்க போகிறது பார்த்திங்கன்னா ரெட்டையில தான். அங்கே அந்த இடத்துல அந்த மலைக்கு உகந்த கொஞ்சம் சாஃப்டான ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. மற்றபடி ஏ ராஜா சைடில் இருக்கிறவங்களும் சரி, முருகன் சைடில் இருக்கிறவங்களும் சரி, சேட்டைக்கு கொஞ்சமும் குறையாது. அது இப்போ நேற்று லத்தி சார்ஜ்லேருந்து ஆரம்பித்து நேற்று நடந்ததெல்லாம் பார்த்தோம். அப்போ இது முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப் ஃபைட்டுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய சென்னையில் இருக்கும். மத்திய சென்னை என்னடா ஒரு டஃப் ஃபைட்டு அப்படின்னு சொல்கிறாருன்னா, மத்திய சென்னையில் வந்து வினோத் செல்வன் வந்து ஓட்டு வாங்குவார். ஓகேங்களா? எப்படி ஓட்டு வாங்குவார்னா
அதுக்கு நன்றி யாருக்கு சொல்லணும்னா ஐயா தயாநிதி மாறனுக்கு தான் சொல்லணும். இவர் தான் வந்து அமைச்சராக இருந்த காலத்தில் நிறைய ட்ரெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு, பீகாருக்கு, உத்தரப்பிரதேசுக்குலாம் தமிழ் வாழ்க தமிழ் வளர்கள் சொல்லிட்டு வட இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு பூரா வேண்டிய வசதி வாய்ப்புகள்லாம் பண்ணி கொடுத்தது இவங்க ஆட்சி காலத்தில் தான். வீடு கட்டணுமா, இங்கே இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கடினமாக இருக்கும். ஆனால் அப்பார்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா பெருசாக வட இந்தியர்களுக்கு தேவைப்படுற மாதிரி எல்லாம் கட்டி அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்குறது. அது 70 வீடு இருந்தாலும் சரி, தண்ணி கனெக்ஷன் கொடுக்குறது, 300 வீடு வந்தாலும் சரி. அந்த பகுதியில் மக்கள் இருக்கிறப்ப அந்த பகுதி மக்களுக்கான தேவைகளை செய்கிறது ஒன்றும் தவறில்லையே. இல்லை, அது வந்து வளர்ச்சின்றது கேன்சர் கட்டி மாதிரி வரக்கூடாது, புற்றுநோய் போல் வரக்கூடாது. ஒரு பக்கம் மட்டும் வரக்கூடாது. ஒரு பக்கம் அது வீக்கம், அது வளர்ச்சி கிடையாது. இப்போ தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க, கழிவறை வசதிக்கு என்ன பண்ணுவாங்க, போக்குவரத்து நெரிசலுக்கு என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு ஒரு பூகம்பம் வருது, இல்லை ஒரு வெள்ளம் வருது, என்ன பண்ணுவாங்க. இப்போ பார்த்தோம்ல வட சென்னையில் ஒரு 2-3 பெரிய பில்டிங்கு தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, 4 நாளாக கஷ்டப்பட்டதில்ல. அப்போ இதெல்லாம் வந்து அரசியலில் இருக்கிறவங்க கூர்ந்து கவனிக்கணும். ஏதோ நமக்கு 10 ரூபா வருதுன்ற சொல்லி ஜோபியில் வாங்கி போடக்கூடாது. ஏன் அவ்வளோ ஒரு கட்டடத்தில் வந்து காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வட சென்னையில் இருந்தவங்க பேரெல்லாம் வெளியில் வந்து அவதூறுக்கு உள்ளானாங்கல்ல. முகத்தையே காட்டாமல் 3 நாள் மறைஞ்சு தானே இருந்தீங்க எல்லாம். யார் அடுத்த எஃப்ஐஆர் யார் மேலே வரும், யார் உள்ளே போவாருன்ற மாதிரி. எதுக்கு சொல்ல வரேன்னா, வாங்கி ஜோபியில் போட்டு விட்டதனுடைய நீட்சி என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி தாமரைக்கு அங்கே ஒரு செல்வாக்கு இருக்குது. அண்ணன் சேகர்பாபு சட்டமன்ற உறுப்பினர் நிற்கும்போது 3 வார்டு சவுகார்பேட்டை, அதுக்கப்புறம் எலிஃபென்ட் கேட்டு, யானைக்கவுனி, அதுக்கப்புறம் அந்த சைடு கொண்டித்தோப்பு கிட்டே எண்ணும்போது அமைச்சர் வந்து பின்தங்குகிறார். செல்வாக்கான அமைச்சர் கட்சிக்காரர்கள்கிட்ட வந்து அண்ணன் தோத்தாருன்னா தொலைச்சிருவார், பார்த்துக்கங்க, உங்களாம் பொறுப்பே போயிடுன்ற அளவுக்கு வேலை பார்த்தோம். 3 ரவுண்டில் வந்து 3 வார்டு எண்ணும்போது பின்தங்குகிறார். காரணம் என்னென்னா, பிஜேபிக்காரங்க நிறைய பேர் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வாட்டி கிடையாது, பிஜேபின்றதை விட வட இந்தியர்கள். அதாவது ஃபஸ்ட்டு தலைமுறை கிடையாது, ஃபஸ்ட்டு தலைமுறை கல்யாணம் ஆகி இப்போ அடுத்து அவங்க பசங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஓட்டு போடுறாங்க, அவங்க வந்து நாங்கள் நேட்டிவ் இங்கே அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இதே மாடல் வந்து கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லேயும் ஒரு சில இடத்துல நம்ம பார்க்கலாம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்தி பேசக்கூடியது ஆர்எஸ்புரம் நீங்கள் எடுத்துக்கோங்க, சௌராஷ்டிராஸ் எடுத்துக்கோங்க, இல்லை காந்தி நகர் எடுத்துக்கோங்க, அந்த உக்கடம் பக்கத்தில் இருக்குது அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சௌராஷ்டிராவோட பீப்புள் ஜாஸ்தி இருக்காங்க, வட இந்தியர்கள் அதிகமாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு சேடு கடை வரும், அதுக்கப்புறம் அதை சுற்றி பான்பராக் கடை வரும், அதுக்கப்புறம் பானிபூரி கடை வரும், அப்படி ஜவுளி கடை வரும். அது மாதிரி அதாவது இப்போ ஒருத்தர் பீகார்லேருந்து வந்திருப்பார், ஒருத்தர் ராஜஸ்தான்லேருந்து வந்திருப்பார், ஒருத்தர் கட்டிட வேலை செய்யறதுக்கு உத்தரப்பிரதேசிலேருந்து வந்திருப்பார். ஆனால் இந்தின்னு வரும்போது எல்லாம் ஒத்துமையாகும், தாமரன் வரும்போது ஒத்துமையாகும். நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம வந்து எல்லாருமே சேடுன்போம், அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து குஜராத் பாலிடிக்ஸ் வேறு. ஆமாம், ஜாகிரபி பாலிடிக்ஸ் வேலை செய்யும். அப்போ அது மத்திய சென்னையில் வந்து என்னன்னா, தயாநிதி மாறன் ஜெயிப்பார்னா போன வாட்டி வந்து 3.5 லட்சம் ஓட்டில் சாம்பால் எதிர்த்து ஜெயிச்சார். அப்போ வந்து பாமக கொடுத்தாங்க. பாமக என்ன கதைன்றது மக்களுக்கு தெரியும், அதுவும் மத்திய சென்னையில். அப்போ இப்போ வந்து அங்கே வந்து பிஜேபி நிற்கிதுன்னும் போது அது என்னன்னா ஓட்டு வந்து கணிசமாக வாங்குவார். அதே மாதிரி இங்கே வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் பார்த்தசாரதி நிற்கிறார். பார்த்தசாரதியும் கணிசமாக ஓரளவுக்கு ரெட்டையில் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆனால் வாங்குவார். பட் என்னன்னா தயாநிதி மாறனுக்கு இப்போது நேரம் நல்லாயிருக்கும். என்னென்னா அவரும் ஓட்டை பிரிப்பார், யார் வினோஜும் ஓட்டை பிரிப்பார், இவரு கொஞ்சம் ஓட்டை வாங்கும்போது என்ன ஆகிடும்னா ஃப்ரீ ஆகிடும். இப்போ இந்த தேர்தலில் டஃப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் கூட ஓட்டை பிரிக்கும் போது சம்டைம்ஸ் ஃப்ரீ ஆகும். அந்த மாதிரி மத்திய சென்னையில் இப்போ இதே அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியாக இருக்குன்னா மத்திய சென்னை வந்து இன்றைக்கி வந்து தயாநிதி மாறனுக்கு டஃப் ஆகிருக்கும். அதில் வந்து எந்த விதமான டவுட். அதாவது நம்ம இதை எதுக்கு பதிவு பண்ணோன்னா, இந்த காலனைசேஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சாதியினர் ஒரு சமூகத்தினர் ஒரே இடத்துல சேர்ந்து அவங்களுக்குள்ள நீங்கள் போய் பாருங்கள், நிறைய இடத்துல வந்து ரோடு போட்டு பிரேக் பண்ணி வச்சுருப்பாங்க. வெஜிடேரியன் ஒன்லி, இங்கே நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க உள்ளே வரக்கூடாது, ஒன்லி ஹிந்தி ஸ்பீக்கிங். அங்கேயே ஒரு பார்டர் இருக்குன்னு, அது மாற்றம் இருக்குது. அந்த மாதிரி பார்டர்லாம் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது.